ஏவன் டிராவலிங் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ நிற்கிற இடம் வந்து அம்பாறை, அதாவது மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டத்தில் அமைந்துள்ள பாண்டிருப்பு என்ற பிரதேசத்தில் இருக்கின்ற திரௌபதி அம்மன் ஆலயத்தினுடைய வளாகத்தில் நிற்கிறேன். உண்மையில இன்றைய தினம் நடைபெறுகின்ற அந்த நேற்றைய தினம் நடைபெற்ற அந்த தீமிதிப்பு வைபவம் இடம்பெற்றது. இன்றைய தினம் வந்து பொங்கல் இடம்பெற இருக்கிறது. பொங்கல் சம்பந்தமான காட்சிகள் பொங்கல் நடைபெறும். அதை தொடர்ந்து நடைபெறுகின்ற அந்த தீமிதித்த இடத்துக்கு பால் வாக்குற நிகழ்வு, அதெல்லாம் ஒரு அற்புதமான நிகழ்வுகள் இங்கே நடைபெற இருக்கிறது. அது சம்பந்தமான காட்சிகள் எல்லாம் உங்களுக்கு தருவதில் நான் பெருமையடைகின்றேன். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வரும் காணொலியும் பாருங்க. உண்மையை நாங்கள் அற்புதமான ஒரு நிகழ்வை உங்களுக்கு காட்டுறதுல நான் பெருமையடைகின்றேன். உண்மையை நேற்றைய தினமும் நீங்கள் அழகான முறையில் இந்த தீமிதிப்பு வைபவத்தை நீங்கள் பார்த்தீங்கள். இன்றைய தினம் நாங்கள் தொடர்ந்து இந்த ஆலயத்தினுடைய பொங்கல் நிகழ்வுகளையும் உங்களுக்கு காட்டுவதில் பெருமை அடைகின்றேன். தொடர்ந்து வாங்க, நாங்கள் பயணிக்கலாம். உண்மையில பாண்டிருப்பு திரௌபதி அம்மன் ஆலயத்தினுடைய இந்த பொங்கல் வைபவமும் அதை தீமிதித்த இடத்துக்கான அந்த பால் வாக்கும் நிகழ்வுகளும் உங்களுக்கு தர காத்திருக்கின்றேன். அதே நேரத்தில் இன்றைய இன்னொரு காணொலியில் இன்றைய இரவு திருவிழாவிலே இந்த அம்மனை கொண்டு போய் பிள்ளையாகோடியில் வைக்கிற அந்த ஒரு நிகழ்வு, அதாவது இங்கே வந்து அம்மன் மூலஸ்தானத்தில் இருக்கிறது இல்லை. ஏன்னு சொன்ன இங்கே மூலஸ்தானத்தில் இந்த 18 நாளும் தான் இந்த அம்மன் இருக்கார். மிச்ச நாளெல்லாம் இந்த அம்மன் வந்து இன்னொரு ஆலயமான பிள்ளையாகோடியில் அங்கே போய் தான் அந்த மிச்ச நாட்கள் எல்லாம் இருப்பார். அது மட்டும் இந்த ஆலயத்தில் ஒரு சிறு வழிபாடுகள்லாம் நடைபெறும். இந்த 18 நாளும் தான் இந்த பெரும் வழிபாடுகள் நடைபெறுகிற வழக்கம். வாங்க, நாங்கள் அது சம்பந்தமான காட்சிகள் எல்லாம் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறதுல தருவோம். போவோம், வாங்க போவோம். நேர்களே, இப்போ வந்து இந்த பொங்கல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் நடைபெற்ற அந்த தீமிதிப்பு வைபவத்துக்கு பிறகு இன்றைய தினம் நடைபெறுகின்ற அந்த பொங்கல் வைபவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எல்லோரும் பொங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. அழகான முறையில் எல்லாம் பொங்கல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பொங்கல் நிறைய பொங்கல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது சம்பந்தமான எல்லாம் திரௌபதி அம்மனுடைய ஆலயத்தினுடைய அந்த பொங்கல் வைபவம் வெகு சிறப்பாக இடம்பெற்று கொண்டிருக்கின்ற அற்புதமான காட்சி நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ இது வந்து எல்லா பக்கத்தாலும் இந்த பொங்கல் நடைபெற்று கொண்டிருக்கிற காட்சியை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அதை பாருங்க, நிறைய இங்கே பூசைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற சில பேர் வந்து பொங்கி இந்த பால் வைக்கின்ற நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. ஒவ்வொரு பானைகளுக்கும் பூசை நடைபெறுகிற அந்த காட்சி பார்க்கக்கூடியதும் அதில் பொங்கி என்னும் அந்த பொங்கல்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதையும் பாருங்க. இப்போ வந்து பொங்கல் வந்து வெகு சிறப்பாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது. நிறைய பக்தர்கள் வந்து பொங்கிக் கொண்டிருக்கின்ற காட்சியை வந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதையும் பாருங்க, கிட்டவர பொங்கிக் கொண்டிருக்கணும் நிறைய பொங்கல்கள். இந்த ஆலயத்திலே பால்பள்ளியம் அன்று பொங்கப்படுகின்ற ஒவ்வொரு பானைக்கும் அடியவர்கள் வந்து இங்கே பூசை கட்டி தான் போவாங்க. பூசை கட்டி அந்த பால் கொதிச்ச நிலையில் வரக்குள்ள அதில் ஒரு அகப்பை அள்ளி இங்கே பானையில் கொண்டு ஊற்றுவாங்க, சேமிக்கப்பட்ட பெரிய பானையில். அதிலிருந்து தான் இந்த பூக்குழிக்கு பால் வாக்கப்படும். இது திரௌபதியின் தலையிலேயே தூக்கி வச்சு ஒரு ஆலயத்தை வலம் வந்து கருமர், பீமர், திரௌபதி, அர்ஜுனர், நகுலர், சகாதேவர், அதனுடைய தர்மருக்கு அடுத்த தலைமை பூஜகர், இப்படி அந்த ஒரு வரிசையிலேயே அந்த குழிக்கு
பால் வாக்கப்படும். அதற்கு பிறகு விரதம் இருந்தவர்கள், பாரதம் படித்து பயன் சொன்னவர்கள், ஏனைய தீக்குழி மூட்டியவர்கள் என்று சொல்லி அவர்கள் தீக்குழி வளர்த்தவர்கள், தீக்குழி மூட்டுறது எங்களாக தீயை அணைச்சி பிறகு எரிக்க வைக்கிறவர்கள் அவெல்லாம் லைனில் பார்ப்பாங்க. எல்லா பக்கத்தாலையும் பொங்கிக் கொண்டிருக்கணும். அவைகளையும் நான் காட்டிக்கொண்டு வரேன். கொஞ்சம் கண் எரிஞ்சாலும் பரவாயில்ல, இது பொங்கல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. உண்மையில ஒரு வித்தியாசமான முறையில் பாண்டிருப்பு பிரதேசத்தில் இருக்கின்ற திரௌபதி அம்மன் ஆலயத்தினுடைய பொங்கல் விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த காட்சி பார்க்கக்கூடிய பொங்கி கொண்டு போட்டினோம். பொங்கி இங்கே புது புது ஆக்கள் வந்து பொங்கி கொண்டிருக்கிற அந்த காட்சி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. நிறைய பொங்கல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நிறைய பேர் பொங்கினோம். இந்த திரௌபதி அம்மன் கோயிலின் வரலாறு மிக்க பழமையும் ஆழமான ஒரு காவிய புராதன இது. அதே மிச்சம் விரிவாக சொல்கிறது கொஞ்சம் கடினம்தான், இருந்தாலும் நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்தியாவிலிருந்து தாதன் என்ற ஒரு ஒரு பக்தன், இந்த கிருஷ்ணன், துரோபதயம்மாள், துரோபதத்தாய், துரோபதைக்கு 2 பேர் உண்டு, பாஞ்சாலி என்ற பெயரும் உண்டு. துரோபதை, அடுத்தது தருமர், வீமன், நகுலன், சகாதேவன், இவர்களை கொண்டு வந்து அவன் கொண்டு திரிஞ்சு தெற்கு பக்கத்திலிருந்து, இலங்கையின் தெற்கு பக்கத்திலிருந்து வந்து கொண்டிருந்தான். வந்த வழியில் இவனுக்கு இதை வச்சு வணங்கக்கூடிய இடம் இந்த பாண்டிருப்பு பாண்டவர்கள் இருக்கும் நிலமான பாண்டியூரில் அவன் தங்கியிருந்து ஒரு சில துணிகளால் சிலை மறை கட்டி வணங்கி கொண்டிருந்தான். அதே நேரம் அந்த காலத்தில் இந்த பன்னியா கோத்திரம் என்பவர்கள் தான் இந்த பகுதிக்கு ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார்கள். அந்த பன்னியா கோத்திரம் எங்கே உருவானதாண்டா நட்பட்டி முனை என்ற ஒரு கிராமத்தில் தான் இருந்து அந்த பன்னியா கோத்திரம் உண்டான. பிறகு அந்த பன்னியார் என்றவர் வந்து சுற்றி வளைத்து, குதிரை மேல் வந்து சுற்றி வளைத்து பார்க்குற நேரம் இப்படி ஒரு சம்பவம் இருக்குது. அப்போ அவர் சில பேச்சுகளை தொடுத்து இதில் கேட்டார். இப்படி நான் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறேன், இப்படி இந்த கிழக்கு மாகாணத்திலிருந்து தென்பகுதி எல்லாம் அப்படியே சுற்றி வந்தேன். எனக்கு இந்த சிலைகளை வச்சு வணங்கக்கூடிய இடம் இந்த இடம்தான் எனக்கு தோதான இடமாக தென்பட்டது. அதன்படி நான் இப்போ வணங்கி கொண்டிருக்கிறேன். நீங்கள் இதுக்கு மேற்கொண்டு ஏதேனும் செய்ய விரும்பினால் செய்யலாம், நான் அதுக்கு தடையும் இல்லை, மறுப்பும் இல்லை. அப்படி சொல்ல அதுக்கு வன்னியனார் இணங்கி உனக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அவைகளை சொல்லு என்று சொல்ல, அவன் இதுக்கு ஒரு சின்ன ஒரு ஆலயம் ஒன்று அமைக்க வேண்டும். ஆலயம் அமைச்சு அந்த சிலைகளை வச்சு வணங்க வேண்டும் என்று அவன் அவரிடம் சொல்ல, அவர் அதற்கு இணங்க அவனுக்கு அவைகளை செய்து கொடுத்தார். கொடுத்து இப்படி வணங்கி கொண்டிருக்கிற நேரம் இது ஒரு பிரசித்தி பெற்ற இடமாகவும் அந்த ஆலயம் சிறு ஆலயம்தான், இருந்தாலும் வேகமாக அந்த சக்தி வாய்ந்த ஒரு தலமாகவும் இருந்து. அதுக்கு காரணம் என்னென்றால் அந்த தாதன் 2 அச்சிரத்தகடுகளை கொண்டு வந்து ஒரு தகட்டை இந்த தீக்குழி வாசலின் கொஞ்ச தூரத்தில் புதைத்திருக்கிறார். அது எவராலும் கண்டுபிடிக்க முடியாது. அது எவ்விடத்திலேயும் இருக்கும், கடற்கரையிலையும் போய் தங்கும், கிழக்கில் மேற்கில் அது கண்டுபிடிச்சு எடுக்க முடியாது. அந்த அச்சிரத்தழில் இது அடுத்த மேற்கு பக்கத்திலேயே இருக்கிறது. அந்த தகடுதான், அந்த அச்சிரத்தகடின் வேகம்தான் இன்றைக்கு இந்த ஆலயத்தில் பேசுகிறது. வேற அம்மாள் உண்டு, திரோத, பாஞ்சாலி,
அவங்க இருக்கிறார்கள். அதே நேரத்தில் சகல வசதிகளையும் செய்து கொடுத்து அந்த தாதன் இதுக்கு ஒரு பழைய பேரொன்று உள்ளது. தாதன் கோயில் என்று தான் முதல் இன்றைக்கு ஒரு 60-70 வருடங்களுக்கு முதல் தாதன் கோயில் என்று தான் இதை பெயர் சூட்டியிருந்தார்கள். அதன் பிற்பாடு இது திரௌபதியம்மன் கோயில் என்று திரும்ப இதை ஏற்றுக்கொண்டார்கள். திரௌபதியம்மன் கோயில் என்று திரௌபதி அடுத்தது சிலாக்கள் சொல்லுவார்கள் தீப்பள்ளையம் என்று தான் சொல்லுவார்கள். இன்றைக்கும் இது ஒரு பயங்கர தெய்வமாக திரௌபதி அம்மாள் திரௌபதா தேவி அவள் சஞ்சரிக்கிறாவோ. அடுத்தது அவட பக்தியோடு அவளை நேசிக்கிறவர்களுக்கு அவ என்றும் நல்ல கருணைகளையும் நல்ல இதுகளையும் செல்வங்களையும் அள்ளி கொடுக்கிறார் இருக்கு. இது ரோட்டால வாரபடியா இந்த முகாப்பு பகுதி இங்கே தெரியும். ஆனா உண்மையின்படி அந்த முகாப்பு பகுதி கிழக்கு பக்கமா தான் இருக்கும். கிழக்கு பக்கம் கடற்கரையில இருந்து வரும்போது அதுதான் முகாப்பு. இது பார்வைக்காக இந்த பக்கம் முகாப்பு இருக்கு. தொடர்ந்து நாங்கள் ஆலயத்தினுடைய உள் வீதி பிரகாரம் சென்று அந்த பொங்கல் சம்பந்தமான நிகழ்வுகளையும் உங்களுக்கு காட்டுறதுல பெருமை அடைகின்றேன். தொடர்ந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த பொங்கல் நிகழ்வுகளை நாங்கள் உள்ளுக்கு போவோம். அழகான முறையில் இந்த கோயில் அமைக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் நான் எனக்கு புல்லாக காட்ட முடியாவிட்டாலும் இன்றைய தினம் நாங்கள் அந்த புல்லாக அந்த ஆலயத்தினுடைய வரலாறுகளை புல்லாக தரக்கூடியதாக இருக்கும் என்றதைத்தான் நான் எதிர்பார்க்கின்றேன். அற்புதமான முறையில் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அழகான வேலைப்பாடுகளோடு தூண் வேலைப்பாடுகள் கோயில் ஆலயத்தினுடைய அந்த அவ்வளவு அழகான முறையில் இந்த ஆலயங்கள் வேலை எப்படியான வேலைகள் நடைபெற்றது என்றதையும் பாருங்க. அழகான முறையில் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கு. நிறைய தெய்வங்கள் இருக்கு. அது சம்பந்தமான காணொளிகளை நாங்கள் இதில் பார்க்கலாம்ன்றதையும் நிகழ்வுகள் ஒழுங்காக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அழகான முறையில் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கு. இந்த ஐயா அவர் பூசைக்கு தயாராகி கொண்டிருக்கிறதையும் பார்க்கக்கூடிய இதில் வைரவர் சுவாமி இருக்கு. வைரவ வழிபாடுகளை நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த காட்சியும் பார்க்கக்கூடியதாக இருக்கு. நிறைய பேர் அதுவும் பூசை நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஐயா பூசை செய்கிற அந்த வைரவருக்குரிய பூசை தொடர்ந்து நாங்கள் இங்கே பார்ப்போம். இப்படியே போனீங்கன்னா இந்த வீரபத்திரர் இதில் வீரபத்திரர் அதுவும் கிளர்ச்சியில தான். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் பூசை டைம் பூசை தொடங்கும் போது இந்த இதை பார்க்கக்கூடிய இருக்கும். இது காடேரின்னு சொல்லி ஒரு வித்தியாசமான தெய்வங்கள் இங்கே பார்க்கக்கூடிய இருக்கும். காடேரி என்று சொல்லி இந்த தெய்வத்தினுடைய பார்க்கக்கூடியதாக இருக்கும். அழகான முறையில் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நிறைய அழகான முறையில் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நிறைய இதில் வைக்கப்பட்டிருக்கிறதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். காடேரி இதில் விஷ்ணுவுடைய திருமால் முக்கியமான அவர் கிருஷ்ணனுடைய அந்த அவதாரத்தை குறிக்கக்கூடியதாக நடுவில் திரௌபதியினுடைய இது மேலேயும் படியாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அழகான முறையில் இந்த ஆலயத்தினுடைய உட்பிரகாரங்கள் மேலே எல்லாம் அழகான முறையில் இங்கே கட்டப்பட்டிருக்கிறதையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதையும் பாருங்க. தொடர்ந்து நாங்கள் இங்கே பார்க்கக்கூடிய நிகழ்வுகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்கு. இங்கே திரௌபதி அம்மனுடைய பக்தர்கள் கும்பிட்றதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கு. எல்லோரும் இந்த இதை கும்பிடணும். தேரோட்டும் அந்த காட்சி பார்க்கக்கூடிய இருக்கு. அர்ஜுனனுக்கு தேரோட்டும் காட்சி, கிருஷ்ணன் தேரோட்டுற அந்த காட்சியை சித்தரிப்பதற்கான அந்த ஒரு அமைப்பை இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கு.
இங்கே இந்த உழைப்பார் மண்டபமும் அமைக்கப்பட்டிருக்கிறதையும் பார்க்கக்கூடியது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பட்டாணின்னு சொல்லி ஒரு அரசனுடைய அந்த கதையிலே வருகின்ற பட்டாணின்னு சொல்லி ஒரு இது ஒரு இதுவும் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக வந்து நாங்கள் இந்த ஆலயத்தினுடைய தொடர்புடையோட கதைச்சு நாங்கள் இது சம்பந்தமாக தெரிந்து கொள்ளலாம்ன்றதையும் வந்து அதை கோவில் அல்லது கொண்டு வச்சிட்டோம். சில பேர் புதுசாக பொங்கி கொண்டிருக்கணும், அதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆல்ரெடி எல்லாரும் பொங்கிட்டோம். இப்போ இந்தியாவின் பொங்கல் நடைபெற்று கொண்டிருக்கிற அந்த அற்புத காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மேலே அழகான முறையில் இங்கே பொங்கல் இடம்பெற்று கொண்டிருக்கிறதை பார்க்கக்கூடியது. இங்கே பூசை நடைபெற்ற அந்த பொங்கலுக்கான பூசை முடிச்சுட்டு அந்த பொங்கல் பானைக்கு பூசை பண்ணி பொங்கல் உழ வைப்பினோம், அதையும் பார்க்கக்கூடியது. எல்லாத்த பானைகளுக்கும் அந்த பூசை இடம்பெறுகின்றதை இங்கே பார்க்கக்கூடியது. மஞ்சள் இட்டு அதில் மஞ்சள் இட்டு இந்த பொங்கலுக்கான சம்பிரதாயபூர்வமான நிகழ்வுகள் ஒரு வித்தியாசமான முறையில் இங்கே இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இதில் பொங்கி வருகின்ற அந்த அந்த பால் அது அதில் கிடாரத்தில் சேமிக்கினா அதை கொண்டு தான் இந்த நேற்றைய தினம் நடைபெற்ற அந்த தீக்குளிப்பு நடைபெற்ற இடத்துக்கு பால் வாக்குற ஒரு நிகழ்வு இன்னும் சொற்பொழியில் இடம்பெற இருக்கிறது. அதையும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து நான் அந்த இது சம்பந்தமான பொங்கல் சம்பந்தமான காட்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து தருவதில் பெருமடையணும். நிறைய பக்தர்கள் இங்கே பொங்கிக் கொண்டிருக்கின்றதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நிறைய புது புது பானைகளையும் வைத்து இங்கே பொங்கின இது ஒரு வித்தியாசமான பொங்கல், வெண்பொங்கல். இப்படி பொங்கல் இடம்பெற்று கொண்டிருக்கிறது பார்க்கக்கூடியது. இந்த புதுசாக இவியல் பானை வைக்கிறதையும் பார்க்கக்கூடியது. இடம் பற்றாக்குறைக்காக எல்லோரும் எல்லாம் பொங்கி பொங்கி கொண்டு இருக்கிற அந்த பொங்கிய இடத்துலேயே எல்லோரும் பொங்குற காட்சியும் பார்க்கக்கூடியது. நிறைய பேர் பொங்கினோம் பொங்கல் எல்லாம். இங்கே பார்த்தீங்க பொங்கல் எல்லாம் இதுவும் புதுசாக வைக்கணும். இங்கே புது பானை பொங்கல் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இது புதுசாக வைக்கப்பட்ட பானைகள் எல்லாரும் வந்து பொங்கி கொண்டிருக்கிறது. பொங்கி முடியுது. இங்கே விசதமாக பொங்கல் வந்து பொங்கி கொண்டிருக்கு. வந்து புளியினம் இங்கே பொங்கல் புது பொங்கலும் வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. பார்க்கக்கூடிய நிறைய பொங்கல்கள் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அரிசி போடணும், பொங்கி முட்டி வலியுது. பொங்கி முடிய அரிசி போடுற அந்த காட்சியையும் பார்க்கக்கூடியது. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? என்ன மாதிரி இந்த பொங்கல் நிகழ்வுகளை பற்றி சொல்லுங்க. நல்லா போகுது. எவ்வளவு ஆழமா அந்த பொங்கல்? ஆனால் நான் நிறைய ஒரு 40-50 வருஷமா நடக்குது. அதுக்கு கூட நமக்கு தெரியாது. நம்ம அம்மா அவங்களுக்கு தான் தெரியும். நாங்க பரம்பரையா அம்மனுடைய புதுமையில என்ன மாதிரி ஐயா பிரச்சனை எல்லாம் நல்லா தான் போகுது. முந்த நாள் பூசை, நேற்று பூசை, நேற்று கடைசி தீப்பாஞ்சாங்க. சுனாமி அடிச்சு தண்ணி வரல, அந்த கட்டோடையும் நின்றது, ரோட்டோடையும் நின்றது, தண்ணி வரல. அதெல்லாம் நாங்க வந்து திரவியம்மாள் கட்டுறதுக்குள்ள கிடந்த வந்து இதுக்குள்ள இறங்கல்ல தண்ணி. திரவியம்மாள் ஆலயத்துக்குள்ள தண்ணி இறங்கல்ல, வளைச்சி தண்ணி நின்று எங்களை வீடெல்லாம் சேதமாயிடுச்சு. நாங்கள் புள்ளியோட கூட்டிட்டு வந்து திரவியம்மாள் ஆலயத்தினால் வந்து நல்லா 1 மாதம் 1.5 மாதம் நின்றைக்கு நல்லா கவனிச்சிருக்காங்க. எங்களை அவங்க எங்களுக்கு நல்லா சாப்பாடு சாமான் தந்து உடம்பு எல்லாம் தந்து நல்லா கவனிச்சிருக்காங்க.
நல்லா பார்த்து பார்க்க போனா இப்படியே வந்து பொங்கல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிற அந்த காட்சி தொடர்ந்து புதிய புதிய பானைகள் எல்லாம் வச்சு தொடர்ந்தும் பொங்கல் நடைபெற்று கொண்டிருக்கிற அந்த நிகழ்வானது நடைபெற்று கொண்டிருக்கிறது பார்க்கக்கூடியதாக இருக்கு. காலையிலேயே வந்து இந்த நிகழ்வுகளை பார்த்து நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறதையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் சொற்ப வழியிலே அந்த பொங்கலுக்கான படையல் நடைபெற்று அதற்கு அப்புறமாக வந்து இந்த பால்வாக்குற நிகழ்வும் இடம்பெற இருக்கிறது. அதுவும் உங்களுக்கு நான் தருவதில் பெருமையடைகின்றோம். தொடர்ந்து நீங்கள் பாருங்கள், பொங்கல் வந்து விசேஷமாக நடைபெற்று கொண்டிருக்கிறதையும் பார்க்க. புதுசாகவும் பொங்கல் ஆரம்பிக்கப்பட்டு பொங்கல் நடைபெறுகின்ற அற்புதமான காட்சிகள் இங்கே இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் சில பேர் வந்து கொண்டிருந்து புதுசாக அந்த பொங்கல் நிகழ்வுகளை நடப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கணும். மேலும் புதுசாக அந்த பொங்கல் காட்சி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பொங்கல் வந்து அள்ளினம் அள்ளி படைக்கிறதுக்கு தயாராகி பொங்கல் படையல் வந்து எடுத்து படைக்கிறதுக்கு தயாராகி கொண்டிருக்கிற அந்த காட்சி பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எல்லா பொங்கலும் வந்து எடுக்கினோம், அதையும் பாருங்க. நிறைய பக்தர்கள் வந்து தொடர்ந்து தங்களுடைய பொங்கலை வழங்கி கொண்டிருக்கிற அந்த காட்சியை பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஃபுல்லாகவே பொங்கிய பக்தர்கள் தங்களுடைய பொங்கல் படையலை முடித்துக்கொண்டு பொங்கல் பானைகளை கொண்டு போகிற காட்சி. நாங்களே அந்த பானைகளை கொண்டு போயினோம், அதையும் எல்லாருக்கும் வழங்கி கொண்டிருக்கிறோம். அந்த பொங்கலையும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நிறைய பேர் பொங்கல் பானைகளை பொங்கல் பானை இப்போ பொங்கல் பானையெல்லாம் எடுத்துக்கொண்டு போறதை பார்க்கக்கூடியதா இருக்கும். அங்கே அதில் படைகளுக்கு அந்த வீட்டுகளில் வந்து பொங்கல் போட்டு கொண்டிருக்கணும். ஒவ்வொரு பானையிலிருந்து ஒவ்வொரு பொங்கலை எடுத்துக்கொண்டு அதை படைக்கிறதுக்காக கொண்டு போயினோம். மிச்சாக்கள் அந்த பானைகளை கொண்டு போய் வீடுகளுக்கு செல்லலாம், இல்லாட்டி ஆக்களுக்கு வழங்கி இது மிச்சத்தை வீட்டுக்கு கொண்டு போயினோம். அதில் எடுக்கிற பொங்கலை பார்க்கக்கூடிய எல்லோரும் முண்டி எடுத்துக்கொண்டு இந்த பொங்கல் பானைகளை பெறுவதில் வந்து முக்கியமாக பார்க்க.
அந்த நேர்த்திக்கடன் கொடுக்கப்பட்ட கோழிகள் ஆடுகள் எல்லாம் வந்து ஏலம் போடுற அந்த அந்த இதுகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அது சம்பந்தமான காட்சியாக இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். பலமாக போய் கொண்டிருக்கிறது. 2 கோழிகளும் 3300 போய் கொண்டிருக்கிற அந்த 3500 போகுது. 3500 போய் கொண்டிருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 கோழிகள் வேற 2 கோழி வந்திருக்கு. அதுக்கு இப்போ முதலாவது விலை 2500 ரூபா. விரும்பியவே கூடி எடுக்கலாம். அந்த கிருஷ்ணனுடைய கதை சம்பந்தமான புக்குகள் வந்து இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நல்ல விற்பனையாக கொண்டிருக்கிறதையும் பார்க்கக்கூடிய இருக்கும். இது பகவத்கீதையும் மற்றது கிருஷ்ணருடைய முதல் அந்த அது சம்பந்தமான காட்சிகள் எல்லாம் இதிலே விற்பனை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். அதையும் பார்க்கக்கூடியதும் பிரகலாதனுடைய திவ்ய உபதேசங்கள்னு சொல்லி அதுவும் அமைதிக்கு வாழ்வு வழி என்றதையும் அது சம்பந்தமான புத்தகங்கள் வெளிவரும். தற்சமயம் இந்த பொங்கல் நிகழ்வுகள் பொங்கல் எல்லாம் நிறைவு பெற்று பொங்கல் வழங்கப்பட்ட பிற்பாடு இப்போ பூசைகள் ஆரம்பமாகின்ற நிகழ்வுகள் ஆரம்பமாக இருக்கிறது. அது சரியாக அதுக்கான பூர்வாங்க வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிற அந்த வேலைகளை பார்க்கக்கூடிய இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்தால் அந்த திருவிழா அந்த பூசைகள் நடைபெற இருக்கிறது. அதுக்கான அடியவர்கள் இப்போ காத்து கொண்டிருக்கிறதையும் பார்க்கக்கூடிய இருக்கிறது. அது கொஞ்சம் இன்னும் சொற்ப வேளையில் இடம்பெற இருக்கிறது. பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த கொடித்தம்பம் வந்து மரத்தில் செய்யப்பட்ட இந்த கொடித்தம்பம் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த கொடித்தம்பமானது சுத்தப்பட்ட அந்த கதிரானது நெல் அதில் இருந்து செய்யப்பட்ட கருத்தில் இந்த இது பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த இதை தான் நெல் விளைச்சி அந்த வயலில் அந்த அதில் இந்த கதிர் பின்னப்பட்டிருக்கிறதையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இதில் அந்த நெல்லுத்தான் நெல் அந்த புல்லில் தான் அந்த தர புல்லில் தான் இந்த கொடித்தம்பத்தினுடைய கதிர்கள் வந்து பின்னப்பட்டு அது அதில் ஏற்றப்பட்டிருக்கிறது. அதே மாதிரியான ஒரு இதுதான் அழகான முறையில் இந்த அவை இந்த கொடிச்சியில நாங்கள் என்ன அங்கே என்ன சொன்னால் கொடி மேலே போகும். ஆனால் இது இப்படியே கொடிச்சியில வச்சு அது பக்கத்தில் இந்த வேப்பமிலையில் செய்திருக்கலாம். 18 நாளைக்கு முன்னாடி இதை பற்றி செய்திருக்கணும். இதுலேயும் ஒரு சின்ன ஒரு நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது. இது அந்த இது பாட்டு பாடுற கதை சொல்ல இருக்கணும். அது என்ன மாதிரியான கதைன்றதையும் நாங்கள் கேட்போம். இந்த பக்தர்கள் இது பார்த்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கணும். இன்னும் சொற்ப வேளையில் அந்த பெருங்கதை மகாபாரதத்தினுடைய கதை வந்து வாசிக்க போயினும் அது தான் இந்த கதையினுடைய அம்சமாக இருக்க போகுது. மகாபாரதம் மகாபாரத கதையினுடைய இதுகள் வந்து பேசிக்கொண்டிருக்கிறது பார்க்கக்கூடியதாக இருக்கும். பாரத போருடைய கதையை தான் இப்போ படித்து கொண்டிருக்கணும். இதில் இருக்கிறது வந்து கமலக்கன்னின்னு சொல்லி இதுவும் அந்த கமலக்கன்னியினுடைய சன்னிதானம் தான் இந்த இது. அதையும் பார்க்கக்கூடிய படிப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்குது.
இப்போ பூசைகள் ஆரம்பமாக இருக்கிறது. அது சம்பந்தமான காட்சிகளை நாம் பார்க்கும்போது பூசைகள் ஆரம்பமாக நடைபெற போகிறது. அது சம்பந்தமான காட்சிகள் தான் நீங்கள் பார்க்க போறீங்க. பல பக்தர்களும் இங்கு வந்திருக்கிறார்கள். அதை நான் சொற்ப வேளையிலே பூசைகள் இடம்பெறும். அது சம்பந்தமான காட்சிகள் அங்கே உங்களுக்கு காண்பித்ததிலே பெருமடைகின்றேன். தொடர்ந்து இதில் வந்து நாங்கள் சொற்ப வேளையில் இந்த பூசைகள் நடக்கும். பூசைகள் இடம்பெறும். இப்போ வைரவருக்கு பூசை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கே அடுத்த பட்டாணி பூசை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பரிவாருக்கு பூசை நடைபெற இருக்கிறது. பரிவாருக்கு அதுக்கும் பூசையாகி இப்போ வெளியில வந்து பூசையாக்குவதற்கு அது சம்பந்தமான காட்சிகள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும். இங்கே வர திரௌபதியினுடைய நேற்று நடந்த அந்த தீமை மீது புத்தும் பூசையை பண்ணி கொண்டிருக்கிற அந்த காட்சியும் பார்க்கக்கூடியதாக இருக்கு.
காடேரி சொல்லி அந்த காட்டேரிக்கு காடேரி பூஜை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறாங்க காட்சி காடேரி அங்கேருந்து வருவாங்க. இந்த பூசை ஆற்றவர் வந்து அங்கிருந்து வந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அருமையான ஒரு நிகழ்வு, ஒரு கிராமிய வழிபாட்டில் வந்து இந்த பூசைகள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்போ முழு ஆக்களும் அதுல பூசையாக்குற அத்தனை பேரும் வந்து கொண்டிருக்கிறதை அவர்களுடைய பரம்பரையினர் வந்து இங்கே இருக்கிறதை பார்க்க முடியாது. அற்புதமான ஒரு நிகழ்வு இங்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறதை பார்க்க அவர்களுடைய பரம்பரையாக அந்த பூசைகள் இடம்பெறுகின்றது. இந்த ஆலயத்துக்குரிய பரம்பரையினர் வந்து இங்கு வரிசையாக நிற்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அதை காணக்கூடியதாக இருக்கும். முக்கியமாக அற்புதமான ஒரு நிகழ்வு இது. பக்தர்களை
மிக சிறப்பான பூசைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கு. பாரம்பரிய கலாச்சார கிராமிய வழிபாடுகள் ஊடாக இன்றைக்கு இந்த திரௌபதி அம்மனுக்கு பூசைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறதை அற்புதமாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். பக்கத்தில் இருக்கிற குந்தி தேவியாரும் இதில் அருகிலே அமைந்திருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். படைத்த பொங்கல் எல்லாம் அந்த அதிலே படைக்கப்பட்டிருக்கிறதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அங்கே பொங்கல்கள் படைக்கப்பட்ட அந்த காட்சி கூட பார்க்கக்கூடியதாக இருக்கும். முழுக்க அங்கே திரௌபதி அம்மனுக்கு அந்த அதை படைக்கப்பட்டிருக்கிறதை நிச்சயமாக ஒரு அற்புதமான ஒரு வித்தியாசமான ஒரு கிராமிய வழிபாடு இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாகவே இருக்கிறது. உண்மையிலே பாண்டிருப்பிலே பாண்டவர்களுடைய பூமியாக கருதப்படுகின்ற அந்த பாண்டிருப்பிலே திரௌபதி அம்மனுடைய பூசைகள் இடம்பெறுவது அற்புதமான நிகழ்வாக இங்கே இருக்கிறது. இந்த மகாபாரத பாரத நாட்டில் இந்தியாவில் பாரத பூமியில் இது ஆரம்பித்திருக்கிறது. இலங்கையில் இல்லை, பாரத நாட்டில். அப்போ அந்த மகாபாரதத்தை எப்படி வடிவமைத்து வியாசமா முனிவர் வடிவமைத்து சொல்ல என் அப்பன் விநாயக பெருமான் கணபதி அவர் தன் மறுப்பு ஒன்றை உடைத்து மாபெரும் மலையில் வடிவமைத்தார். அது இன்றைக்கும் அது அந்த வடிவத்திலேயே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அடுத்ததாக மகாவிஷ்ணு கண்ணன் தச அவதார மன்னன் என்ற வடிவத்தில் கண்ணன் இவங்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த பாண்டவர்களுக்கு மகாபாரத நாட்டிலே யுத்தம் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்திலே திருடராத்திர மன்னனும் பாண்டு மகாராஜாவும் இரு சகோதரர்கள். அவர்களில் பாண்டு மகாராஜாவுக்கு 5 புதல்வர்களும் திருதராட்டிர மன்னனுக்கு 108 பிள்ளைகளும் 107 பிள்ளைகளும் இருந்தனர். இருந்தால் இவங்கள் நல்ல ஒற்றுமையாகத்தான் இருந்தார்கள். ஒரு சில காலம் கடக்க இவங்களுக்கு சொத்து ஆசையும்
நாட்டு பற்றும் நாட்டு இது அவை தாங்கள் ஆளணும் என்ற ஒரு தன்னாதிக்கம் உண்டாயிற்று. அதனால் அதே நேரத்தில் இந்த பாண்டு மகாராஜாவின் புதல்வர்களை அழைத்து சூதாட்டத்திற்கு வரும்படி சகுனியை விடுத்தனர். அதே நேரத்தில் இந்த சகுனி இவங்களை கூட்டி வைத்து சூதாட்டம் நடத்தினார். சூதாட்டத்தில் பல முறை பாண்டவர்கள் தோற்றுவிட்டார்கள். தோற்றதில் சொன்னோடனே கடைசியாக திரௌபதா தேவி மட்டும்தான் இவங்கள கையில் உள்ளது. அதையும் இவங்கள் கவனியாமல் இந்த தர்ம மகாராஜா வச்சு விளையாடினால் இப்படி இதை பார்த்து கொண்டிருக்கிறார் கண்ணன். ஏன் பார்த்து கொண்டிருக்கிறார்? அவர் இந்த பாரத நாட்டின் பாரத்தை பூமாதேவி அழுது கொண்டிருக்கிறார். இந்த பாரம் சுமையை எனக்கு குறைத்து தர வேண்டும். மகான் காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் அவர் கொஞ்சம் பொறுங்கள் என்று அவை தடுத்து வந்து திரும்ப இந்த இவங்களை அந்த துரியோதனன் இவங்க பாண்டு மகாராஜா இவங்களால் பெரும் பிரச்சனைகள் உருவாகி கடைசியாக யுத்தத்தில் வந்து முடிந்தது. 18 நாள் யுத்தம் ஆரம்பித்தது. இந்த யுத்தம் எப்படி என்றால் காலை 6 மணிக்கு ஆரம்பித்து மாலை 6 மணிக்கு சூரியன் அஸ்தமிக்கிற நாள் மட்டும் சண்டை. அதுக்காகத்தான் இவர்கள் இந்த விரதமாக கணித்து இரவு ஒருவேளை புசித்து உறங்கி அடுத்த நாள் இப்படி தொடர்ந்து 18 நாட்கள் போர் நடத்தி கடைசி நேரத்தில் சில சூழ்ச்சியாளரால் சிறிய சூழ்ச்சி இல்லாவிட்டால் இவர்கள் பாண்டவர்கள் தோற்று விடுவார்கள். அதை தெரிந்து கண்ணன் சில இதுகளை முதலாவது குந்திமாதேவிக்கு கர்ணன் என்ற ஒரு மாமன்னன் பிறந்தார். அவர் சூரிய வம்சத்தை சேர்ந்தவர். அவரு அந்த சூரிய வம்சத்தில் சேர்ந்த அந்த கர்ணன் காதில் குண்டலமும் உடலில் கவசத்துடனும் பிறந்த ஒரு குழந்தை. அது எப்படி பிறந்தது? சூரிய பகவான் குந்திமாதேவி குழந்தை இல்லாமல் இருந்த நேரம் ஒரு முனிவரிடம் ஆசிரமத்தில் இருந்து கொண்டு இருந்த நேரத்தில் அந்த முனிவர் அந்த மந்திரத்தை இவருக்கு சொல்லிக் கொடுக்க அவர் குந்திமாதேவி இந்த மந்திரத்தை நாமல் என்ன செய்யுது என்று ஒரு செம்பு பார்ப்போம் என்று நினைச்சு சொல்ல உடனே கெற்பமாயிட்டார். அது கெற்பத்தில் தரித்தவர்தான் இந்த கர்ண மகாராஜா, குடைக்கு வள்ளல் கர்ணன். அப்படி பிறந்தோடனே இப்போ அவர்களுடைய பாரம்பரிய முறைப்படி இந்த பாலுகள் வாக்குன்ற நிகழ்வுகள் இப்போ அது ரெடியாகி கொண்டிருக்கிறதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லோருக்கும் பூக்கள் வழங்கி அவையுடைய பரம்பரையினருக்கு பூக்கள் வழங்கி அவர்கள் வழிபடுகின்ற ஒரு கிராமிய வழிபாட்டு முறைகளை ஏற்படுத்தி கொண்டு அவர்கள் வழிபடுகின்ற முறைகளை நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கிறது. இன்னும் கொஞ்ச நேரத்தால் அந்த பால் பார்க்குற அந்த நிகழ்வும் இடம்பெற இருக்கிறது. அது சம்பந்தமான காட்சிகளும் கூட உங்களுக்கு தர காத்திருக்கின்றேன். நிச்சயமாக அது சம்பந்தமான காட்சிகள் உங்களுக்கு தர காத்திருக்கின்றேன். இப்போ நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த காட்சி தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறது. இந்த பூசைகள் முடிய அடுத்த கட்டம் என்ன நடக்க போகிறோன்றதையும் நாங்கள் சற்று நேரத்துக்கு பிறகு பார்க்கலாம். என்ன நடக்க போகுதுன்றது, இந்த வழிபாட்டு முறைகள் எப்படியான வழிபாட்டு முறைகள் இடம்பெறும் என்பதையும் பார்ப்போம். நிறைய பக்தர்கள் வந்திருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறுகின்ற அற்புதமான காட்சிகள் இங்கே இடம்பெற இருக்கின்றதையும் இன்று கேட்டறித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக
அற்புதமான ஒரு நிகழ்வுகள் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. கிராமிய வழிபாட்டு முறைகள் ஒரு வித்தியாசமான முறையில் இந்த திருவிழாக்கள் இடம்பெறுவதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ வந்து இந்த பூசைகள் நடைபெற்றது எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததை நான் பெருமை அடைகின்றேன். உண்மையில் இந்த நிகழ்வுகள் வடிவான முறையில் இடம்பெற்றிருக்கிறது. எல்லோருக்கும் அடுத்த கட்ட நிகழ்வு இப்போ வந்து அடுத்த நிகழ்வுகள் ஆயத்தமாக இருக்கிறது. அதையும் இருக்கிறது. மன்னர் வந்துவிட்டார். மன்னர் வந்து இருக்கிறார். நிகழ்வுகள் எல்லாம் இடம்பெற இருக்கிறது. நிறைய நம்முடைய வீட்டு வருவாங்க நடத்துவதற்கு தயாராகி
ரோடு வந்து போய் கொண்டிருக்கிறது. ஏடு வந்து இப்போ கொண்டு போயினா சொல்லிங்கன்னா
நிறைய பேர் வாக்கு அளிக்கணும். எல்லாரும் இதில் வாக்குறதுக்கு தான் ரெடியாக இருக்கணும். எல்லாரும் படியாக பார்க்கணும். 1634 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த இடம் தாதன் தீமூட்டிய இந்த இடத்தில் தான் இன்று வரை தீமூட்டி பாஞ்சபாண்டவர்கள் தங்களுடைய தீமிதிப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது இந்த நிகழ்வில் பால்வாக்கும் சடங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 1534ஆம் ஆண்டு இந்த பாண்டியத்து கிராமத்துக்கு வருகின்ற இந்த பிரதேசத்தில் இருந்து இந்த பஞ்சபாண்டவர்களுடைய இந்த மகாபாரத கொண்டதும் 4 அடி ஆழம் அமைய பெற்றுள்ள ஒரு பிரசித்தமான ஒரு ஆலய வாசலில் தலைவராக ஊட்டப்படியாக அவளெல்லாம் குழப்பம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேரும் பார்க்க இருக்கீங்க. எல்லாம் பேசி எப்படி இருக்கு இந்த திருவிழா இந்த ஆண்டு எப்படி நடைபெற்றது? இந்த ஆண்டு எப்படி திருவிழாக்கள் எல்லாம் நடைபெற்றது? மிக சிறப்பாக நடைபெற்றது. பக்தடியார்கள் பக்தி பூர்வமாகவும் அம்மனை நினைச்சு உருகி உள்ளத்தால் உருகி இந்த ஆலயத்தில் வருடாந்த உற்சவத்தை நிறைவு செய்திருக்கின்றார்கள். இன்றைக்கு பால் வாக்குற திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. பால் வாக்குற ஒரு சைட்டால போங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தீவிதிப்பு வைபவம் இடம்பெற்ற இடத்துல வந்து பால் வாக்குற நிகழ்வு வந்து நடைபெற்றது. அந்த பால் வாத்து கொண்டிருக்கிற அந்த பக்த அடியார்கள் வந்து தொடர்ந்து பால் வாத்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே இடம்பெற்று கொண்டிருக்கிறதே அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். நிறைய பக்தர்கள் வரிசைக்கிரமாக இந்த பால் வாக்கு நிகழ்வுகளில் நடத்தி கொண்டிருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் வரிசையாக நின்று அந்த பால் வாக்குன்ற அந்த வைபவத்தில் கலந்து கொள்கின்ற அற்புதமான நிகழ்வுகள்
இங்கே இடம்பெற்று கொண்டிருக்கிறதையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். பால் வாக்குறதுக்காக பேருந்தில் நிற்கிறதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆமாம், அப்படி இருக்குது இந்த திருவிழாலாம். நல்லா இருக்கு. இந்த ஆண்டு ஃபுல்லாக இந்த 18 நாளும் வந்து பார்த்துனீங்களா? எப்படி இருக்கு இந்த நிகழ்வு? நல்லா இருக்கு. நிறைய மக்கள் வரிசையாக இருப்பதை வாழ்வாக்க நிகழ்வு மூலமாக நிறைய பேர் பால் வாக்குறதுக்கு ரெடியாக வரிசையில் நின்று கொண்டு பால் பார்த்து பேர் பாலத்தை முடிஞ்சு இங்கே பால் வாத்து கொண்டு வருகிற மக்கள் பார்வையாக இருக்கும். அதையும் ரசிக்கிறவா அழகான முறையில் காப்பு அவுக்குற நிகழ்வு, காப்பு கட்டினது வந்து இப்போ காப்பு அவுக்குற நிகழ்வு இடம்பெறுகிறது. அவர்களுடைய காப்புகளும் அவுக்கப்படுகிறது. இந்த காப்போடு குதிரை முடியும்.
நேர்களே, இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். உண்மையில் இன்றைக்கு அருமையான ஒரு நிகழ்வு ஒன்று இடம்பெற்றது. உண்மையில் இந்த பொங்கல் நடந்த இடம் மற்றது இந்த தீ மிதித்த இடங்களுக்கு பால் வார்த்து தொடர்ந்து இந்த நிகழ்வுகள் அத்தனையும் இத்துடன் நிறைவு செய்கிறேன். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.